ஆக்ட்ரஸ் குஷ்பு, டைரக்டர் சுந்தர் மூத்த மகளான அவந்திகாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மேரேஜ் முடிஞ்சது. இன்னமும் குஷ்பு அண்ட் சுந்தர் ரெண்டு பேருமே மேரேஜ் வேலையில பிஸியா தான் இருக்காங்க. அதுவே இப்போ சோசியல் மீடியால பேசும் பொருளா மாறி இருக்கு. குஷ்பு சுந்தர் பத்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு கொடுத்திருந்த இன்டர்வியூக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி குஷ்புவும் சில விஷயம் பேசியிருந்தாங்க. அதாவது குஷ்பு சுந்தர் இவங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மார்ச் 9, 2000 தான் திருமணம் நடந்திருக்கு. செப்டம்பர்லயே அவந்திகா பிறந்திருக்காங்க. 2023 தான் அனமிதா சுந்தர் பிறந்திருக்காங்க. அவங்க குஷ்பு 9 மந்த்தா பிரெக்னெண்டா இருக்கும் போது சுந்தர்ஷி அவர்கள் அவங்கள விட்டு போலான்னு முடிவு பண்ணி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில சுந்தர்ஷி குஷ்பு கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிறதாகவும், அதுக்கப்புறமா சுந்தர்சியை துபாயில இருந்து தாவூத் அப்படின்னு ஒரு டீம் மிரட்டி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அவர் மிரட்டினதுக்கு அப்புறமா பம்பாயே அதிர்ந்து போகும் இல்லையா, அந்த மாதிரிதான் பயத்திலேயே நான் தாலி கட்டிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குஷ்பு கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. சங்கீதா விஜய், த்ரிஷா இவங்களோட கதை மாதிரிதான் இவங்களோட கதையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவே, இதை பார்த்து கடுப்பான குஷ்பு இதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதே குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டேஷ் மகனை கண்டிப்பா ரோட்ல வச்சு அடிச்சு வெளுக்கணும், கண்டிப்பா என்கிட்ட செருப்படி வாங்குவான், இவன் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னை நேர்ல பார்க்க சொல்லுங்க, பெரிய இருந்தா என் மூஞ்ச பார்த்து சொல்லுடா நாயே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட ஒரு ஜேர்னலிஸ்ட்டை திட்டி போஸ்ட் பண்றாங்க. விஷயம் நடந்து 3 மாதம் ஆயிருந்தாலுமே குஷ்புவோட வெட்டிங்கில் நடந்தது அவந்திகா வெட்டிங்கில் இப்போ சொல்லிட்டு இதுதான் சோஷியல் மீடியாவில் பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஸோ குஷ்பு சுந்தர்சி இந்த சர்ச்சையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினி பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.